அனைத்து பத்திரிகை துறை பிரஸ் மீடியா அனைவருக்கும் காலை வணக்கம். 2 இயக்குனர்களை முதல்ல பாராட்டணும். அசாருதீன் அவர்களையும் முகேஷ் அவர்களையும். காரணம், முதல் படத்திலேயே ஒரு தயாரிப்பாளர்களுக்கு 2 பேரும் இணைத்து ஒரு விழாவை ஆக்கி அதிலேயே ஒரு பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு வருங்காலத்தில் படம் தயாரிக்குன்னு நினைக்கிற இங்கே உட்காந்துட்ருக்க யாரனா ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வச்சு படம் பண்ணுங்க. ஏன்னா அருமையான ஒரு விழா இது. நான் உள்ளே வரும்போது இங்கே சைடில் வந்து டப்பிங்கு 20 வருஷமாக டப்பிங்கில் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல தேட்ரு வரும்போது அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த தேட்ரு. பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் பண்ணுவதற்கு இந்த திரையரங்கு போல் அழகான ஒரு இடத்த மீண்டும் சினிமாவில் இந்த பரணி ஸ்டுடியோவில் பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்காய் இருக்கும் உடைச்சா தானே அது நல்லதா கெட்டதா, உடைக்கே உடலைனா என்னன்றத இயக்குனர் அவர்கள் பேசுகிற போது ஒரு சின்ன சந்தோஷத்தில் அவர் பேசினாலும் அவருக்குள்ளுக்குள்ளே இருக்க அந்த வலியை உணரக்கூடிய ஒரு இயக்குனராக நம்ம இருக்கிறதுனால அது புரியுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வச்சுருக்கிற டைட்டில் அலப்பறை கலப்பறை, எல்லாரும் அலப்பறையோடு தான் இங்கே வந்திருக்காங்க. அதில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் நடிகர் ஆகணும்னு பயங்கர அலப்பறை ஆகிட்டார். இயக்குனர் இருக்கும்போது வரவே திறக்க மாட்டார். நடிகர் ஆகணும்னு அவருக்கு பொருத்தமான டைட்டில் அது. அதே போல் அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது அத்தனை பேர் நடிச்சிருக்க ஒவ்வொரு கலைஞர்களுக்குள்ளேயும் எவ்வளவு தேடல்கள் இருக்கும். அந்த படம் வெளியே வந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறது, பணம் அதையெல்லாம் கடந்து அந்த பேர் புகைக்காக தான் நம்ம சினிமாவுக்கு வரும். யாரும் பணம் கோடி கோடியாக சம்பாதிப்போம் அப்படின்றத நினச்சி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சரி, எந்த ஒரு டெக்னீஷியனும் சரி வரதில்லை. தயாரிப்பாளர் மட்டும்தான் பணம் போட்டால் பணம் எடுக்க முடியுமான்ற நம்பிக்கையில் வராங்களே கண்டி. மற்ற எல்லாருமே ஒரு கலைஞனாக நாம் வெற்றி பெற வேண்டும், ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வர வேண்டும், ஒரு பெரிய டைரக்டராக வர வேண்டும், பெரிய மியூசிக் டைரக்டர் கனவுகளை சுமந்து தான். ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த அலப்பறை கலப்பறை அந்த டீமுக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போது டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயத்தை இயக்குனர் முகேஷ் அவர்களோடு ஒப்பிட்டு, ஒரு இயக்குனரே ஸ்டேஜில் தன்னை பற்றி இல்லாமல் அந்த இயக்குனர் முதல் படைப்புக்கே அவ்வளோ ஒரு நட்பான ஒரு இலக்கணமாக திகழ்கிறத பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னொரு மறுமலர்ச்சி இருக்குதா அப்படின்றத இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பார்க்குறேன். காரணம், டைட்டில் எனக்கு விடுதலை ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடுதலை வேணுன்றதுக்காக தான் நான் பல நாள் போராடிட்டு இருக்கேன், கத்திகிட்டு இருக்கேன். சங்கத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா, சுதந்திரமான சினிமா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சுதந்திரமாக ஒரு வெற்றி படத்தை எடுக்க முடியும். அப்படி சுதந்திரமாக ஒரு படத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவங்கள உருவாக்கிட்டால் தானாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அந்த விடுதலையும் மாற்றத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த டைட்டில் வச்சுருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களுக்கு இதிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு புரட்சியை உருவாக்க போகிறார்ன்றதை அதில் புரிஞ்சிருக்கு. காரணம், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தீ நகர், ஃபயர் ஆஃப் த சிட்டி, 2007 படம் பண்ணுறேன். நான் ஒரு உதவி இயக்குனர் இருக்கும்போது 5 வருஷத்தில் நம்ம டைரக்டர் ஆகணும், இதுதான் பிளானிங், இதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு எடுத்த முயற்சியில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஓட்டம், அது ஓடையிலேருந்து வர தண்ணியாக இருக்கலாம், ஏரியிலேருந்து உடைச்சிட்டு வர தண்ணியாக இருக்கலாம், இல்லை கால்வாயிலிருந்து போகிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை கடலிருந்து பொங்கி அடித்து மேலே வரக்கூட தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த வெற்றி என்பது யாராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய சக்தியும் சினிமாவில் யாருக்கும் இல்லை. எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கம்லாம் உங்களை தடுக்க முடியாது. ஒரு படைப்பை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. ஆனால் அதிலேயே அந்த படத்தில் ஒரு வரிகளை சொல்லியிருப்பேன், எங்கோ பிறந்து எங்கோ சேர்ந்து இங்கு ஒன்றாக சேர்ந்து சுய துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வசந்த காலம் இந்த கல்லூரி காலம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வாய்ஸ்லேருந்து அந்த நட்பை பற்றி அப்படி ஆரம்பிச்சிருப்பேன் அந்த படத்தில்.
அந்த நட்பை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இயக்குனரே இப்போ இந்த பூஜைக்காக இருக்கக்கூடிய முகேஷ் அவர்களை பாராட்டுகிற பார்க்கும்போது ஒரு வலிமையான சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் எந்த படங்களும் சூப்பராக கொண்டு போய் திரையரங்கில் சேர்த்து வியாபாரத்தை கொண்டு வந்த முடியும்ன்றது தான் அந்த வரிகளை உருவாக்கியிருக்கும். அதுபோல் எல்லாருமே சினிமாவில் ஒன்று இணைந்து இருந்தால்தான் அது எந்த சங்கமாக இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியும், எந்த டெக்னீஷியனாலும் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய கையில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை பார்க்கும்போது மொத்த கலர்ஃபுல்லாக எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாரு. ஒரு மூஞ்சில் கூட சோகம் இருக்காது, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அப்படியும் ஒரு ஸ்டில் பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த டைரக்டருடைய கனவுகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடி பார்த்துருப்பீங்க, அந்த கொடியில் இருக்கிற கலர் பாருங்கள். நீங்கள் ஃபயராக தான் பார்க்குறீங்க. அவர் நெஞ்சுக்குள்ளே எரியிற அந்த வலியை வந்து ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நானும் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் ஒரு வெற்றிடத்தை என்னால் கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் வரவங்க தான் இந்த சினிமாவை பாதுகாத்துட்டும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. 10 பேர் 20 பேர்லாம் சினிமாவில் கிடையாது. 10 திரையரங்கு வச்சுருக்கவங்களாம் இந்த சினிமாவை காப்பாற்றலை. நான் தான் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறவங்க காப்பாற்றலை. இன்றைக்கி இருக்க சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணுறவங்களாம் யாரும் காப்பாற்றலை. 10 நடிக்கலாம் சினிமா. இங்கே வந்து இருக்கிறது யார் தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு இருக்க மொத்த பேரும் தான். இங்கே ப்ரெஸ்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுலேயும் ஒரு பிரிவினை இருக்குது. காரணம், பெரிய சேனல் சின்ன சேனல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த சினிமாவையும் வழி நடத்துவது ஒரு போராட்ட குணம் படைத்த எந்த துறையாக இருந்தாலும் அவங்க தான் தமிழ் சினிமாவை வழி நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு, அவருக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நடிச்சிருக்க இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்க ஒரு நடிகன் இந்த கதையை கேட்டு படத்தில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் பூஜையிலேயே ஒரு 2 கோடி ரூபாய் வித்திருப்பார். இப்போ இந்த டைட்டில் விடுதலை மாற்றம் டைட்டில் மட்டும் இருக்கு. எத்தனை பேருக்கிட்ட முதல் படத்துக்கு கதை சொல்கிறதுக்காக எத்தனை மிடில் இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட, பெரிய ஆர்டிஸ்டே விட்டுருங்க, எந்த ஆர்டிஸ்ட்லையும் வியாபாரம் கிடையாது சொல்லிக்கலாம். இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற மிடில் இருக்க 7 ஸ்டாருக்கும் படம் பண்ணுறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் சரியாக ரெடியாகலை. காரணம், எந்த படத்துக்கும் பிஸ்னஸ் கிடையாது. சிறு படத்துக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் இருக்குது. இங்கே தான் சங்கத்தினுடைய ஒற்றுமை தேவைப்படுது. இந்த இயக்குனருக்கு ஒரு மிடில் இருக்கிற அந்த ஹீரோவை கதை கேட்டிருந்தாங்கன்னா அவர் எப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஆகிருப்பார். குறைஞ்சது ஒரு ஹீரோ குறைஞ்ச ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, விரக்தியில் தூக்கி போடுவாங்க, இன்னொரு ஹீரோ கிட்ட போவாங்க, இன்னொரு ஹீரோ, அப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேணாம், இந்த கதையை வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையில் வரவங்க தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல ஒரு இயக்குனர்லான்னு கேட்பாங்க. எப்படி சொல்லி பிடிக்க முடியும்? ஒரு கதையை 2 மணி நேரம் உட்காந்து ஒரு நடிகர் அதை கேட்கும்போது தான் அதனுடைய ஃபீலு ஒரு 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் கேமராமேன் இருக்கார், ஒரு விஷுவல் அழகாக எடுக்கிறதுக்கு கதை கேட்கும்போது இந்த விஷுவல் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், மியூசிக் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு நாலேஜில் ஒரு நடிகராக இந்த படம் வெற்றி அடைஞ்சிடும், இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம 10 கோடி சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. கேட்காமையே எனக்கு 10 கோடி சம்பளம்னு சொன்னால் எத்தனை தயாரிப்பாளர்கள் படம் பண்ண முடியும்? அதனால்தான் நடிகர்கள் அவங்களே சொந்தமாக படம் எடுக்க வந்துட்டாங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நடிகர்களே இன்றைக்கி பல கடனில் இருக்காங்க. சிறு படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவை உருவாக்கும். அதுபோல் முதல் படத்திலேயே இயக்குனர்கள் உங்களுடைய கதையை மட்டும்தான் அந்த டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த கதை மட்டும்தான் ஜெயிக்கும். அதில் உங்களுடைய மனசை தளர விடாதீங்க. வெற்றி என்பது உங்கள் கையில் இருக்குது. எப்படி உங்களுக்கு முன்னாடி போராடி முகேஷ் ஒரு படத்தை எடுத்து அழகாக எடுத்து வச்சிட்டாரோ, அதுபோல் இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களை தேடி 1000 பேர் வருவாங்க. வெற்றி அடைஞ்ச பேர் வர ஒரு ஹீரோ கிடையாது. வெற்றி அடைந்த பிறகும் நீங்கள் புதியவர்களை வச்சு படம் எடுக்கணும், அதில் வெற்றி கொண்டு வரணுன்றதான் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமைய வேண்டும். உங்களுக்கு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு என்னைக்கு ஒன்றாலும் ஃபோன் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த சினிமாவில் புதியவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், புதுசாக வரவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது தான் தமிழ் சினிமாவுடைய வரலாறு. அதில் வெற்றி அடைந்தால் உங்களை தேடி போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். வெற்றி மட்டுமே இங்கே நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.